வருகின்ற 16ஆம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பரப்புரை நடைபெறுகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிக்காக இந்த இடத்தை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இங்கு பார்வையிட்டிருக்கிறார்கள். சில விதிமுறைகளை எங்களுக்கு கடிதங்களாக வழங்கியிருக்கிறார்கள். அதை உடனடியாக அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். எங்களை பொறுத்தவரையிலும் ரோட் ஷோ என்று சொல்வார்கள் கரூர் விதியாக. அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த இடத்தில் மொத்தம் 19 ஏக்கர் இங்கே இருக்கிறது. இந்த நிலத்தில் இன்றைக்கு இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடம் சரியான இடம் என்பதை பார்வையிட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை கடிதங்களாக எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற விஜய் அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். இது முதலிலே தமிழ்நாட்டிலே ஒரு பொது இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்திலே நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதே மற்ற மாவட்டங்களுக்கு வழிகாட்டியாக இது அமையும். விதிமுறைகள் என்னென்ன விதிமுறைகள் கொடுத்திருக்காங்க? 84 கொடுத்திருக்காங்க. சொல்ல முடியாது. இன்னைக்கு விஜய் பேசுறப்ப தமிழ் புதுச்சேரியில போதுமான பாதுகாப்பு இதை பார்த்தா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மாதிரி எப்படி கொடுத்தாங்க? நிகழ்ச்சி நடைபெறுகிற போதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்பதை அன்றைக்கு தான் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கே நான் அதற்கான பதிலை அளிக்க இயலாது. நீங்க ரோட் ஷோ, அதாவது ஒரு ஸ்டேஜ் மாதிரி வாகனத்தில் இன்று பேசுகிறேன். எவ்வளவு பேர் வருவாங்க? 25,000 பேர் மொத்தமாக. பாண்டிச்சேரிங்கிறது என்பது சிறிய மாநிலம். அது குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்காது. பறந்து கிடக்கிற அந்த மாநிலத்தில் கேரளா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அந்த பார்டர்ல இருக்கிறார்கள். இது தமிழகம் அப்படி அல்ல. இல்ல, இதுல ஈரோடு மாவட்ட மக்கள் மட்டும் வருவாங்களா அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்களா? அதை பத்தி எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே அந்த மாவட்டத்தை சார்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.